வணக்கம்டா மாப்பிள்ள. கோவாலேருந்து இது டே 2 vlog. மார்னிங் ஃபிட் செக் பார்த்துட்டு கிளம்பியாச்சு. போகிற வழியில் பேஞ்சிமோட ஒரு பெரிய பிரம்மாண்டமான பிரிட்ஜை பார்த்தோம். அங்கேருந்து வியூஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கேருந்து அகோடா ஃபோர்ட்க்கு போயிட்டோம். அங்கே ஃபோர்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது ஒரு லைட் ஹவுஸ் அண்ட் அண்டர் கிரவுண்ட் ஜெயில்ஸ்லாம் பார்த்தோம். நீங்கள் பாகுபலி பார்த்துருக்கீங்களா? அதில் ராணா அனுஷ்காவை அண்டர் கிரவுண்டில் வச்சுருப்பாங்களா, ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக அகோடா ஜெயில் மியூசியமுக்கு ரீச் ஆகிட்டோம். போர்ச்சுகீஸோட ஹிஸ்ட்ரி அண்ட் வேர்ல்ட் லைஃப் கோவாவோட ஹிஸ்ட்ரியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் பிளேஸ் டு விசிட். நிறைய இன்ஃபர்மேஷன் அங்கே இருக்கும். அண்ட் அங்கே இன்னொரு ட்விஸ்ட் இருந்துச்சு. அந்த ஜெயிலில் இன்னமும் ஒரு பிரிசனரை உயிரோடு வச்சுருக்காங்களாம். அந்த பிரிசனர் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை லாஸ்ட் வரை மறக்காமல் பாருங்கள். அப்படியே KFC போய் சாப்பிட்டுட்டு கேனலிங் பீச்சுக்கு போயாச்சு. கடலை பார்த்ததும் ஆள் ஒரே டைவ் அடிச்சிட்டாரு. நமக்கு இந்த கடல்லாம் செட் ஆகுதுன்னு லைட்டாக காலை மட்டும் நினச்சிட்டு அப்படியே அங்கேருந்து பாகா பீச் கிளம்பிட்டோம். போகிற வழியில் கயாக்கிங்கும் முடிச்சுட்டு பாகா பீச்சில் உள்ள சன்செட் வியூவும் நல்லா ரசிச்சுட்டு அப்படி எங்களோட டேவை முடிச்சாச்சு. அண்ட் இந்த வீடியோவில் சொன்ன அந்த பிரிசனர் வேறு யாரும் இல்லைங்க, அது நான் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.